அக்கினியாய் கருப்பசாமி எரிந்து வராரு. வெள்ளப்புறவி ஏறி சீறி வராரு. அக்கினியாய் கருப்பசாமி எரிந்து வராரு. கீரசாட்ட வீசிக்கிட்டு ஆங்காரம்மா ஏவல் பில்லி சூனியத்தை விரட்ட வராரு. கீரசாட்ட வீசிக்கிட்டு ஆங்காரம்மா ஏவல் பில்லி சூனியத்தை விரட்ட வராரு. வெள்ளப்புறவி ஏறி சீறி வராரு. அக்கினியாய் கருப்பசாமி எரிந்து வராரு. கருப்பசாமி சாமி கல்யாணம் லவ் பண்ணுறப்ப வந்து இந்த சந்தோஷம் இப்போ கல்யாணம் பண்ணணும்னு இல்லை சாமி. புரியுதா? வாழ்க்கை லைஃப் வாழ்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சாமி. ஏதோ ஒன்று படிக்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது போயிடலாம். புரியுதா? அப்படி இருக்குது. அதே போல் கருப்பசாமி அவர் ஆரம்பத்தில் பேசுனது இப்போ பேச மாட்டேங்கிறார் சாமி. என் வீட்டுக்கார் இல்லையா, என் வீட்டுக்கார் இது பண்ணுறாரு. அந்த சந்தோஷம் இல்லை சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. அதுதான் உங்களிடம் வந்தது சாமி. இதில் இருக்கலாமா இல்லை இங்கே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சூசைட் சம்மந்தப்பட்டது பேசாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்னு நினச்சியா? பேசாமல் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு நினச்சியா? கருப்பசாமி என்ன சார் வேணும்? அந்த பையனும் அப்படி ஒரு கெட்ட பையன் கிடையாது, நல்ல பையன் தான். புரியுதா? உன் மேலே வந்து ரொம்ப பாசமாக தான் இருக்கான், உற்சாக தான் இருக்கான். புரியுதா? நேர காலங்கள் சரியில்லை, டைமு சரியில்லை. புரியுதா? அப்படி இருக்கிற பையன் உன்னை வந்து திருப்பி மறுபடியும் இது பண்ண மாட்டான். புரியுதா? அதனால தானே ஒழிஞ்சு, மற்றபடி அந்த பையன் உன்னை ஏமாற்றணுங்கிறதே கிடையவே கிடையாது. புரியுதா? கருப்பசாமி நேர காலங்கள் சரியில்லாதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு தகுந்தாப்புல திருச்செந்தூர் ஒரு டைம் போயிட்டு வந்து, புரியுதா? திருச்செந்தூர் போயிட்டு வந்து இது பண்ண பிற்பாடு ஒரு பூஜை பண்ணிட்டு பௌர்ணமி நாளில் அங்கே படுத்துட்டு ஒரு பூஜை செஞ்சுட்டு முருகனுக்கு வந்துட்டு இது பண்ணிக்கலாம். உங்களோட பிரச்சனை எல்லாம் சரியாக பெறும் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி உத்தரவு கொடுக்குறார். அதே போல் கண்டிப்பாக வந்து உனக்கு துரோகம் பண்ண மாட்டான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்கு மேலே பாசமாக தான் இருக்கிறான். உன் வீட்டில் நடக்கிற சூழ்நிலை வேறு, அதனால் வந்து உங்களுக்குள்ள இந்த சில பிரச்சனைகள் உருவாகும். புரியுதா? அதை நான் சரி பண்ணி கொடுத்து அப்படியே பாலோச்சு கொடுத்த போதுமில்லப்பா. பக்கத்துக்கு பா, பக்கத்துக்கு ஒரு பூவா டிரைவரா எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறியா? எல்லாம் சரி. போடலாம். ஆடி அமாவாசைக்கு அப்புறம் என்னிடம் பாக்கு வாங்கிட்டு இதா பண்டிகை முடிஞ்சோடனே நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் போடலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சிது. புரியுதா? நல்லா இருக்கும். போதும், வெளியில் செஞ்சது போதும், வீட்டுக்கு செய்யணும். புரியுதா? நான் தப்பாக சொல்ல. யாராவது இறக்கணும்னு வந்தால் உடனே நீ இது பண்ணிடுற. உன் குடும்பத்தை நீ மறந்துடுங்க. அந்த பக்கம் தான் செய்யும் இல்லையா? நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லையா? நம்ம மனைவியும் பார்க்கணும் இல்லையா? சரி பண்ணிக்கலாம். சரியா? வேறு என்ன வேணும்? குடிக்காமல் இருக்கணும். சரி பண்ணிக்கலாம். குடிக்காமல் இருக்கணும். குடிக்காமல் இருக்கிறது அது அவராக கேட்கணும். நானாக இது பண்ணக்கூடாது, பிரச்சனை உருவாயிடும். சரியா? நான் சரி பண்ணிக்கணும். சரியா? அவரே விட்டுருவார். கொஞ்சம் கொஞ்சமாக விட வச்சார்.